கட்சியினுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் காசு கொடுத்து பாடகர், காசு கொடுத்து பட்டிமன்ற பேச்சாளர், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல பேசுறவங்களை போறது கூட்டு வந்து உட்கார வச்சு போடுங்களா பாட்டை அப்படின்னு பாட விட்டு தல்லா பத்தின்னு பாட்டை போட்டு அந்த பாட்டுக்கு வந்து ஆடிக்கிட்டு இருக்காப்ல. உலகத்திலே ஒரு கட்சியினுடைய துவக்க விழாவில் கட்சியினுடைய தலைமை உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க, கட்சியினுடைய ஆண்டு விழா உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஏன் ஓட்டு போட போறீங்க? ஏங்க அவர் எப்படி ஆடுவார் தெரியுமா? இப்படி காலை மடக்கி இப்படி அனுஷ்கா படத்தில் ஆடிட்டு போயிட்டு இருப்பாப்ல. ஒரு தமன்னா பாட்டில் என்ன பண்ணுறாரு, சுறா படத்தில், நான் அடிச்சா அதிரடி என் பேச்சு சரவடி என்ன சுத்தி காதல் வெடி நீ அப்படின்னு ஆடிட்டு இப்படி காலை மடக்கி ஆடுவாப்ல. அப்படி ஜம்ப் பண்ணி இப்படி ஃபிஷ் மாதிரி போயிட்டு இருப்பாப்ல. அப்படிலாம் சொல்லி இப்போ அவர் டான்ஸை சொல்லுவாங்க, ஃப்ளெக்சிபிள் பாடியாக இருக்கும் அவருக்கு அப்படின்னு. இன்னைக்கு ஒரு டான்ஸை போட்டிருக்காப்புல. அந்த டான்ஸை பார்த்தா எங்கள் ஊரில் கோயில் திருவிழாவில் இரவு நேரத்தில் அங்கே இது ஆடிட்டு இருப்பாங்க, ஸ்டேஜில் ஆடிட்டு இருப்பாங்க. இங்கே உட்காந்துட்டு இவங்க லைட்டாக ஒரு 2 மில்லியை போட்டு வந்து ஆடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை போடுவாங்க. ஒரு அந்த ஸ்டெப், அது ஒரு பொதுவான ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப்பை போட்டு ஆடிட்டு இருக்காப்புல. என்னையா இதுதான் உண்மையான ஒரிஜினலான விஜயா? இதோ ஓஜி விஜய் கம்மா. ஒரு கட்சியின் தலைவன் இவர் முதலமைச்சர் கண்ணில் உட்காந்துருக்காரு. நாளைக்கு சட்டசபையில் போயிட்டு தொட்டப்பட்ட ரொட்டு மேல முட்டை போறட்டா, நான் தொட்டுக்கல்ல சிக்கன் தரட்டா அப்படிம்பீங்களா?